Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets அண்மை செய்தி. தமிழகத்தில் பொங்கல் பரிசிற்கான டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கி இருக்கிறது. டோக்கனில் பரிசு தொகுப்பை பெறும் நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருப்பதான தகவலும் வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். ஆண்டுதோறும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பானது பரிசு தொகையுடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. இதற்காக 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையானது உற்சாகமாக கொண்டாடப்படும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை நியாய விலைக்கடை மூலம் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் இன்று முதல் டோக்கன் வழங்கும் பணியானது தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கிய பணியானது தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் என கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்ப நியாய விலைக்கடைக்கு உட்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடுதோறும் சென்று அவர்களுக்கு டோக்கன் பரிசுகளை வழங்கி வருகின்றனர். இந்த டோக்கன் குறிப்பிட்ட நேரம் தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜனவரி 13ஆம் தேதிக்குள் 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக அரசு சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக 1.50 லட்சத்துக்கு மேலான குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான குடும்ப அட்டை டோக்கன் வழங்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள இலவச வேட்டி சேலை உற்பத்தியும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சதாசிவம். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் விநியோகம் தொடங்கியிருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது சென்னையில் பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பிரதான பண்டிகையாக பார்க்கப்படும் பொங்கலிற்கு தமிழக அரசு சார்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன்கள் நியாய விலை கடை மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அதற்கான விநியோகம் செய்யும் பணிகள் தொடங்கி இருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்கள்
இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். சென்னையில் தற்போது டோக்கன் விநியோகம் தொடங்கிவிட்டதா? மேலும் தகவல்கள் என்னென்ன? பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பாக தமிழக அரசின் சார்பாக 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான டோக்கன் விநியோகம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. நேரடியாக பார்க்கலாம். டோக்கன் விநியோகம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளும் 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புகளை ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இங்கு அந்த டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும். அந்த டோக்கனில் நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையாக கொண்டு அந்த ரேஷன் கடைகளுக்கு சென்று எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு எந்த நாளுக்கு கொடுக்கப்படும் என்ற தகவல்கள் இடப்பட்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது கடையினுடைய பெயர் இருக்கும், குடும்ப அட்டைதாரருடைய எண் இருக்கும், அதே போல எந்த நாளில் வழங்கப்படுகிறது என்பது குறித்தான தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 9ஆம் தேதி அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படும். காலை 10 மணி முதல் 11 மணி வரை வழங்கப்படும் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் இந்த டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதை அடிப்படையாக கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகளை நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான விநியோகம் என்பது டோக்கன் விநியோகம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான தகவல் கேட்கலாம் சார். பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்னவெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? டோக்கன் வச்சுட்டு நீங்க எப்போ போய் வாங்க இருக்கீங்க? இதில் என்னென்ன தகவல் இடம்பெற்றிருக்கு டோக்கன்ல? 1 கிலோ பச்சரிசி, 1 கரும்பு, அப்புறம் 1 கிலோ சர்க்கரை கொடுக்குறாங்க. அதே வேட்டி சேலை 2 கொடுக்குறாங்க. கடந்த முறை என்னென்ன பொருட்கள் கொடுக்கப்பட்டது, இந்த முறை என்னென்ன பொருட்கள் கொடுக்கப்படுது? கடந்த முறையும் இதே மாதிரி சர்க்கரை 1 கிலோவும் பச்சரிசி முழு கரும்பு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் பைசா கொடுத்தாங்க. இந்த டைம் பைசா இல்லாமல் வேட்டி சேலை சேர்த்து ஒன்றா கொடுத்துறாங்க. 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்டால் அதுக்கு மறுபடியும் இந்த டோக்கன் மூலமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இருக்குது சார். அது அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்னால் 9ஆம் தேதி கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கொடுத்துருவாங்க. டோக்கன் விநியோகம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் ரேஷன் கடை பணியாளர்களும் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்து வருகிறார்கள். கடந்த முறை 1000 ரூபாய் ரொக்க பணத்தோடு சேர்த்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாகவும், இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான டோக்கன் மட்டும் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் சார்பாக அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு, நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்.